ரைஸ் கட் பண்றதுனால எடை குறையுமா? ரைஸ் அல்ல, இது வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சப்பாத்தி சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பாத்தியும் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிற பொருள், கொஞ்சம் ரைஸோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும். அதுவும் இந்த கைக்குத்தல் அரிசி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வரகு, திணை, சாமை, இந்த மில்லட்டெல்லாம் கொஞ்சம் இன்னுமே கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக கார்போஹைட்ரேட் குறைச்சாதான் வெயிட் குறையும். கார்போஹைட்ரேட் நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் குறைக்கிற அந்த ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 30 கிலோ ஒபீஸாக இருக்கிறீங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோ நம்ம வந்து வித்தவுட் கார்ப்ஸ், ஐ மீன் ஈவன் ஸ்வீட் அண்ட் கார்ப்ஸ், அரிசி, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, வரகு, தெனை, சாமை எதுவுமே தொடக்கூடாது. ஸ்வீட்டில் ஸ்வீட்டஸ்ட் ஈவன் ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாது. இப்படி இருந்தால் வெயிட் லாஸ் ஆகும். ப்ராப்பர் டயட்டீஷியன் கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, கால்சியம் எவ்வளோ இருக்குது, ஃபேட்டு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக இவங்க வந்து டயட் தருவாங்க. அப்படி தரதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ கொடுக்கும்போது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த செல்ஃபாக நானே டயட்டை குறைச்சிக்கிறேன், நான் சாப்பிட்றதே இல்லை, அதனால் வேணால் அவங்களுக்கு மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும்.